எல்லா பக்கம் இருந்து எனக்கு பிரஷர் வருது. மேலிடத்துல இந்த பூங்காவனம் மேல கேஸ் கொடுக்க கூடாதுன்னு பிரஷர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொன்னுசாமி சைடுல இருந்து பிரஷர் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சார். பூங்காவன ஆளுங்க அடங்கவே மாட்டானுங்க சார். எல்லா ஸ்டேஷன்லயுமே நம்ம ஆளுங்க கடுப்போட தான் சார் இருக்காங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? மினிஸ்டர் சப்போர்ட்ல அந்த பூங்காவனம் மஞ்சள் குடிச்சுக்கிட்டு இருக்காயா? எல்லா பக்கமும் நாம அதை பழிய சுமக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது சார்? அந்த பொன்னுசாமிக்கு நம்ம பணிஞ்சு போகணுமா சார்? இந்த பக்கம் மினிஸ்டர் பெரிய பிரஷர் கொடுக்குறாரியா. ஆனா நம்ம மறுத்தோம்னா அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த பக்கம் பொன்னுசாமி கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? கோர்ட்டோட கேள்விக்கு யார் பதில் சொல்றது? கரெக்ட் தான் சார். அரசியல்வாதியும் வருவாங்க போவாங்க. ஆனா கோர்ட்டு நிரந்தரம். அதை கேட்டு நாம பதில் தரலைனா வேலையே போயிடும் தெரியுமா? கூட நம்ம மானமும் சேர்ந்து போகும். புரியுது சார். நாம அமைதியா இருந்தா அந்த பொன்னுசாமி கோர்ட்டுக்கு போயிடுவான். சோ நமக்கு வேற வழியே இல்லை. அந்த பூங்காவனத்தை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அந்த பொன்னுசாமியை விட மக்களுக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கை போயிருமியா? சார் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். அந்த பூங்காவனத்தை நான் தூக்குறேன். தூக்கிடுங்க. இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட முடியுமா? நீங்க சொன்னதுல இருந்து அவன் நம்ம சர்வேலன்ஸ் தான் சார். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவான் சார். அவன் ஆளுங்க மொத்த பேரும் அவன் கூட தான் சார் இருப்பாங்க. நீங்க யார் யார சொல்றீங்களோ எல்லாரையும் தூக்கிடலாம் சார். பெருசா வேற யாரும் வேண்டாம். அந்த பூங்காவனம் கூட அந்த வெற்றி செல்வன் அவங்க பேரு தான் ரொம்ப அடிபடுது. அவங்க 2 பேரையும் தூக்குங்க, அது போதும். எஸ் சார். சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் பிளானோட நான் வரேன் சார். டு இட். தேங்க்யூ சார். ஜெயக்குமார் சார் ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். பூங்காவனம் கொஞ்சம் டேஞ்சரானவன். அரெஸ்ட் பண்ண போறப்ப எதுக்கும் பாதுகாப்புக்கு உங்க கண்ணு எடுத்துட்டு போங்க. எஸ் சார். ஓகே தேங்க்யூ சார். அப்பா அந்த கேஸ் முடிஞ்சதா? இன்னைக்கு தீர்ப்புன்னு சொன்னீங்களே. எந்த கேஸ சொல்ற அபி? அது வந்து பத்மா, ஜாதி மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொந்த பொண்ணையே ஒரு அப்பன் வெட்டி கொன்னானே, அந்த கேஸ பத்தி தான் கேக்குறா. என்னைக்காப்பா தீர்ப்பு சொன்னீங்க? என்ன தீர்ப்பு சொன்னீங்க? ஆயுள் தண்டனையா? இல்லடா, தெளிவா வீடியோ ஆதாரத்தோட அவங்க பட்ட பகல்ல வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. கண்ணால பார்த்த சாட்சிகள் வேற இருக்காங்க. அது தவிர இந்த கொலைக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா சொசைட்டிக்கு அது தப்பான எக்ஸாம்பிள் ஆயிடாதா? அதனால பெத்த பொண்ணுங்கிற வார்த்தையை கேட்கிறப்பெல்லாம் எனக்கு ஊமுகமும் தீப்தி முகமும் தான் ஞாபகம் வருது. இப்படியா ஜாதிக்காக ஒரு அப்பன் ஈவிரக்கம் இல்லாதவனா மாறுவான்? அதான் மரண தண்டனை கொடுத்துட்டேன். 17 பேர் மேல கேஸ். அதுல 2 பேரு ஏற்கனவே இறந்துட்டாங்க. பொண்ணை பெத்த அப்பனோட சேர்த்து 3 பேர் அந்த பொண்ணை வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை. பாக்கி 12 பேர்ல 8 பேருக்கு ஆயுள், 2 பேருக்கு 7 வருஷம். 2 பேர் மட்டும் விடுதலை ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேங்க்ஸ் பா. நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ற? இந்த சொசைட்டியோட சார்பில், பொண்ணுங்களோட சார்பில் நான் தேங்க்ஸ் சொல்றேன்ப்பா. அப்பனா நானும் தேங்க்ஸ் சொல்றேன்ப்பா. தேங்க்யூ சோ மச் பா. இது என்னோட கடமை தீப்தி, அதைத்தான் செஞ்சேன். பத்மா, கீசர் போட்டு வச்சிருக்கியா? நீங்க கோர்ட்ல இருந்து கிளம்பும் போதே போட்டு வச்சிட்டேங்க. போங்க. தேங்க்ஸ். செக்யூரிட்டி, இவங்களெல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க? ஐயா நீங்க தீர்ப்பு சொன்னார்ல, அவங்க சொந்தக்காரங்க சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க. என்னமா இதெல்லாம்? எதுக்காக இங்க வந்து கலாட்டா பண்றீங்க? நீ நல்லா இருப்பியா? ஏன் புருஷனை ஜெயில போட்டியே? நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவியா? நல்லா இருக்க மாட்டேயா? இல்ல நல்லாவே இருக்க மாட்டேயா? ஏமா, பெத்த பொண்ணை இப்படி நடு ரோட்ல வெட்டி போட்டிருக்காங்களே,
நீங்க செஞ்சத சட்டம் ஏத்துக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யோ, நாங்களாம் மானமுள்ள பரம்பரையில வந்தவங்கய்யா. பெத்த பொண்ணை விட கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். வேற ஜாதி பையன் கூட ஓடி போனவ சும்மாவா விடுவாங்க? எங்க பரம்பரை மானத்தை காப்பாத்த நாங்க கொன்னோம். அதை கேட்க நீ யாரியா? இத பாருமா, இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது ஒரு ஜட்ஜ் முன்னாடி. நீ சொல்றதெல்லாம் வாக்குமூலம். இதுக்கே நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதெல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்கயா. இல்லையா ஜெயிலு? மான ரோஷத்துக்காக நாங்க அத்தனை பேரும் தூக்குல தொங்குவோமையா. நாங்க என்ன பயந்துருவோம்னு நினைச்சியா? எங்களை என்ன உங்களை மாதிரி ரோஷம் கட்ட குடும்பம் நினைச்சியா? என்னமா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஜட்ஜி வீடு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏங்க தெரியாம யார் வீடா இருந்தா என்ன? நாங்க ஒண்ணும் உங்கள மாதிரி மானங்கட்ட குடும்பம் ஒண்ணும் இல்ல. இதோ நிக்கிறாளே உன் பொண்ணு. எவன் கூடவா ஓடி போய் 1 மாசம் இருந்து குடும்பம் நடத்திட்டு வந்தவ. ஆனா அவளை வீட்டுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கியே. ஆனா உன் குடும்பம் மாதிரி என் குடும்பம் ஒண்ணு ரோஷங்கிட்ட குடும்பம் இல்லையா? எவனோ கட்டின தாலியோட வந்தவள கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நடு வீட்டுல வச்சு அழகு பாக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணு கேடு கெட்டவங்க இல்ல. நாங்கெல்லாம் வீர பரம்பரையா. பரம்பரை மானத்துக்காக நாங்கெல்லாம் உசுரையே கொடுப்போம். உங்களை மாதிரி ரோஷம் இல்லாதவங்க நினைச்சீங்களா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க? செக்யூரிட்டி, முதல்ல இவங்கள எல்லாம் வெளியே துரத்துங்க. போலீஸ் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? மேடம், பெட்ரோல் பக்கத்துல வந்துட்டாங்க மேடம். மரியாதையா நீங்களே வெளியே போயிடுங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ல? போறோமா போறோம். ஆனா நாங்க விட்டு சாபம் உங்களை சும்மா விடாது. பெத்த பொண்ணையே கொலை பண்ற அளவுக்கு மானத்தையே பெருசா நினைக்கிறவங்க. உங்களுக்கு மானம்னா என்ன, ரோஷம்னா என்னன்னு தெரியல. அதனால என் புருஷ உசுருக்கே ஒல வச்சிட்டீங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஐயோ, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. எவனோ ஒருத்த கட்ட தாலிய கட்டிக்கிட்டு இதோ வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காளே, அவள மாதிரி நாதி எடுத்து போயிட்டா நீயே நிப்ப. எவனோ தாலிய கட்டிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் நாசமா போயிடுவ. நல்லா இருக்க மாட்டீங்க. இங்க மாத்திக்கு கத்திக்கு போமா போவாங்க. பா, நாம உடனடியா போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா. அடுத்து வேற சொந்தக்காரங்க, அப்புறம் அவனுக்கு சொந்தக்காரங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. விடுறா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது சாதாரண தண்டனை இல்ல, மரண தண்டனை. அவங்களுக்கு வயிறு எரியதானே செய்யும். அப்பா, அவங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. திடீர்னு ஒரு கோவத்துல உங்களை ஏதாவது பண்ணிட்டா? அதான் எனக்கு தனி சென்ட்ரி போட்டிருக்காங்களே. இன்னைக்கே கூட நான் உள்ள விட சொல்லிதானே அவங்க வந்தாங்க. இதுவே போதும். என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. வேணும்னா 2 நாள் லீவ் போட்டுட்டு வெளியூர் போயிட்டு வந்துடலாமா? பத்மா, போதும். ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டாம். சித்தப்பா, எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்சிடென்ட்லாம் சொல்லிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குடா அவங்கள தொந்தரவு பண்ண? அவங்க பாட்டுக்கு இந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணி வச்சா தேவையில்லாத தலைவலிடா. எல்லாம் இவளால தான் சித்தப்பா. அவங்க இங்க வந்து கலாட்டா பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாம இவளால எப்படிலாம் உங்களை அவமானப்படுத்துனாங்க பாத்தீங்கல்ல. அவங்களுக்கு அபியோட கல்யாணம் ஒரு சாக்கு. அப்படி இல்லைனாலும் என்ன அவமானப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க. தயவு செஞ்சு அபியை இதுல இழுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்பா, ஐ எம் ரியலி சாரிப்பா. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம். நீ பண்ணதை நான் மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்களோட நோக்கம் என்ன அவமானப்படுத்துறது மட்டும்தான். அதுக்கு உன்னை ஒரு பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்காக உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லை. பத்மா, காஃபி எடுத்துட்டு வா, நான் மேல போறேன். அபி, மாமா உன்னை மன்னிக்கலன்னு சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? அவரு வேணா பெருந்தன்மையா இந்த அவமானத்துக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீதான் காரணம்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
அண்ணி அப்பாவை எதுவும் சொல்லாம போயிட்டாரு, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசணும் ஹரி, எல்லாருக்கும் புரியணும்ல. அப்பதான் இந்த மாதிரி தப்பு அடுத்து நடக்காம இருக்கும். அபி, சித்தப்பாக்கு நடந்த இந்த ஒரு அவமானம் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா உனக்காக சித்தப்பா கோர்ட்ல சேம்பர்லன்னு எத்தனை அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? பாவம், அத்தனை அவமானத்தையும் உள்ளே போட்டு அவர் வெளியில சொல்லங்கிறதுக்காக வருத்தப்படலன்னு நினைக்கிறியா? அபி, இந்த அவமானம் இதோட நின்னுடாது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட, கோவர்க்கர்ஸ் கிட்டன்னு அவர் அப்பப்ப அவமானப்பட்டுட்டே தான் இருக்காரு. இது எப்ப மாறும், எப்படி மாறும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன நீ பேசுறீங்க? நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் சரியான கல்யாணத்தை பண்ணிக்கோ. அப்படி உனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா மட்டும்தான் உங்க அப்பாவோட இந்த அவமானம் எல்லாமே தீரும். அவர் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அபி. அப்பதான் அவரால் கொஞ்சமாவது நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பெத்த அப்பாவை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கதான் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவாங்க. ஆனா உன்னால சித்தப்பா தினமும் தலை குனிஞ்சு நிற்கிறார். அந்த அவமானத்தை நீதான் போய் துடைக்கணும். சித்தப்பா நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெளியில தலை நிமிர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா தயவு செஞ்சு சித்தப்பா சொல்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. அதான் நீ சித்தப்பாக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வா வருஷா. டேய் இருடா. வா தீப்தி, வா வா. கட் பண்ணுனே. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே மை டியர் அண்ணே, ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே பா. அண்ணி கொடுங்கனே முதல்ல. ஹாப்பி பர்த்டே. இந்தப்பா. இருக்கனே. ஹாப்பி பர்த்டேனே. கோபாலகிருஷ்ணா அண்ணே. அப்புறம் வேற என்ன விசேஷம்? உன் பிறந்த நாள் தானே விசேஷம். வேற என்ன விசேஷம் இருக்கு சொல்லு. இருக்கே, உன் கல்யாண விஷயம் தயாராயிட்டியா? நல்ல நேரத்துல எதுக்கு நீ இதை பத்திலாம் பேசிட்டு இருக்க? சும்மா இருந்தேன். டேய், கல்யாணம் நல்ல விஷயம் தான்டா, அதுக்கே இப்படி கோவப்படுற? ஆனா விடுங்கண்ணே, பிடிக்கலன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப அதே பேசிட்டு. ஆனா உன் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கே. அது உண்ணாவிரதம் இருந்து டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ. இல்லையே, இந்த விஷயத்தை பத்தி நான் உன்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அண்ணே, உன் பார்வையே சரியில்லை. எது நடந்துச்சோ அதை சொல்லுனேன். டேய், ஏன்டா உங்க அம்மாவை இப்படி தவிக்க விடுற? அம்மா சொல்றபடி கேட்டா உனக்கு என்னடா? இல்லண்ணே, ஏதோ தப்பா இருக்கு. நீ இப்படி பேசுற ஆள் கிடையாதுண்ணே. என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுனே. சொல்லுனே. அம்மா என்ன வந்து பார்த்தாங்கடா. எப்போ? அதை பத்தியெல்லாம் உனக்கு எதுக்கு? டேய், அம்மா சொன்ன ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? யாருன்னு கேட்கல. அது மிரட்டினதுனால தானே நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன். டேய், அம்மா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்கடா. என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், இது வரைக்கும் உங்ககிட்ட கரெக்டா தான் நடந்திருக்கேன், உன்னை சரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுதுடா. வேண்டாண்டா, இந்த அடிதடி பஞ்சாயத்து எதுவுமே வேண்டாண்டா. என்னோட போய் தொலையட்டும். நான் சொல்றேன்டா, வெளியே போயிடு. என்ன பேசுற நீ? எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? டேய்,
என் முன்னாடி ஒரு தாய் மடிப்பிச்சை கேட்டு நின்னு அதை நான் மறுத்தா மனுஷனாடா நானு? இத பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தர்றேன். அதை வாங்கிட்டு போய் எங்கேயாவது புதுசா ஒரு தொழில் ஆரம்பி. நான் மினிஸ்டர் கிட்ட பேசி எஸ்பி கிட்ட சொல்றேன். இவன் திருந்தி வாழ போறான், இவன் மேல கேஸ் இல்லாம பாத்துங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. டேய் டேய், எங்கேயாவது போய் நல்லபடியா பொழைச்சுக்கடா. டேய், நீ எனக்கு தம்பியா இருக்கிறத விட கமலாமாவுக்கு ஒரு மகனா இருக்கிறதாடா முக்கியம். நீ உசுரோடு இருக்கணும்டா, அதான்டா எனக்கு முக்கியம். அப்படியெல்லாம் நன்றி மறந்துட்டு ஒன்னை விட்டு போற ஆள் நான் கிடையாதுன்னு. என்னாலலாம் போக முடியாது. டேய், உனக்காக 4 பேர் அங்க அழுதுகிட்டு இருக்காங்கடா. அவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு இவர் என் பின்னால வந்து நிப்பாராம். போடா. ஏண்டா, கமலாமா வயிறறிய நான் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டா நான் விளங்குவனா இல்ல என் குடும்பம் தான் விளங்குமா? வெற்றி, இதே மாதிரி தான்டா உனக்காக ஒருத்தி வக்காலத்து வாங்கிட்டு என் முன்னாடி வந்து நின்னா. என் புருஷனை தயவு செஞ்சு விட்டு நீ விடலன்னா நான் விட வைப்பேன்னா. எனக்கு அவ சொன்னதோட தீவிரம் அப்ப புரியல. தெரிஞ்சிருந்தா அபி வந்து கேட்டப்பவே உன்னை நான் விலைக்கு வச்சிருந்திருப்பேன். அண்ணே, நீ அவளை பத்தியும் பேச வேணாம், நீ என்ன பிரியறத பத்தியும் பேச வேணாம். அப்படி தாண்டா பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வெட்டி போட்டுருவியா? வெட்டு, வெட்டா. டேய், நான் தான் பைத்தியக்காரன் நடிச்சா நீ என்ன விட பெரிய பைத்தியக்காரனா இருக்கியாடா. உங்க அம்மா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறாங்க. நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி உன்னை குடும்பஸ்தனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இதுல என்னடா தப்பு இருக்கு? அண்ணே, சும்மா நல்ல நேரத்தில் அபசகுணமா அது இதுன்னு பேசிட்டு அப்படிலாம் ஒன்றும் பேசாத. ஏதாவது பேசிட்டு பைத்தியக்காரா பைத்தியக்காரா. ஏன்னா நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுமா? அதுக்காக இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? எனக்கு நீ ராதாவை கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பஸ்தனா வாழணும்னு நான் மனசார விரும்புறேன். சரி, நான் அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லுண்ணே. என் பிறந்தநாள் பரிசாவே கேட்கறேன்னு வச்சுக்கோயேன். நான் கேட்கிற பரிசை கொடுப்பியா? உசுரை கொடுக்கணுமாண்ணே? சொல்லுண்ணே. ஆமா, இவர் பெரிய இவரு உசுரை கொடுக்குறாரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டேய், நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்யணும். சொல்லுண்ணே, தட்டாம செய்வேன். நீ அபிகிட்ட பேசணும்டா. ஆமாடா, எந்த விதத்துல பார்த்தாலும் அபிதான் உனக்கு ஏத்த பொண்ணு. சரி, நீ அவளை துரத்தி விட்ட. உங்க அம்மா சொன்னதுக்காக ராதாவை கட்டிக்க சம்மதிச்ச. ஆனா அண்ணன் சொல்றேன்டா, இல்ல நானு உங்ககிட்ட உரிமையாவே கேக்குறேன். அண்ணே, என் பிறந்த நாள் பரிசா கேக்குறேன்டா. நீ கடைசியா ஒரே ஒரு தடவை அபிகிட்ட பேசுறியா? பேசுவியா? டேய், பிறந்த நாள் பரிசுன்னு கேட்டா அதை கொடுத்துதான் ஆகணும்னு சம்பிரதாயம். அதை உன்னால கொடுக்க முடியறதா இருந்தா நீ கொடுத்துதான் ஆகணும். இது உன்னால முடிஞ்ச பரிசுதான், எனக்கு தெரியும். டேய், நேர்ல போய் பேசுறதுக்கு சங்கடமா இருந்தா பரவாயில்ல, போன்ல பேசுடா. டேய், அண்ணனுக்காக இத பண்ணுவியா? அண்ணே, இந்த மாதிரி பேசினா நான் என்னென்ன பண்றது? டேய், இத நான் என் பிறந்தநாள் பரிசா கேட்கறேன்டா. பண்ணுவியா மாட்டியா? யோ, எல்லாரும் கேளுங்க. 2 பேரும் மிஸ் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமா டீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க. சொல்றா, பண்ணுவியா மாட்டியா? பேசுறேன். நான் அவள்கிட்ட போய் பேசுறேன். போதுமா? சந்தோஷம்டா, சந்தோஷம். எனக்கு ரொம்ப போலீஸ்னா நல்லா அதெல்லாம் கேக்கு. போலீஸ்ரா போலீஸ்ரா. என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, வீட்டை சுத்தி போலீஸ் இருக்கு. எனக்கு தேவை பூங்காவனமும் வெற்றியும் மட்டும்தான். மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பூங்காவனத்தையும் வெற்றியும் அரெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, புரியுதா? அண்ணே, டேய், வெற்றி.
அண்ணே என்கவுண்டர் பிளான்ல வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல வா. டேய் இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படா போறது? பேசாம என் கூட வானே. டேய் வேணாம்டா. வா. ஐயோ கான்ஸ்டபிள் மேல போய் பாருங்க. போய் பாருங்கய்யா. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் பாக்குறேன். மேல போய் எல்லா இடத்துலயும் தேடுங்க. சார் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றீங்க? மேலெடுத்து உத்தரவு, நீங்க எல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க, புரியுதா? வாயை மூடுறா அண்ணா. சீக்கிரம் வானே. விட்றா வானே. ஏன்டா இப்படி பண்ற? நான் இதுக்குடா உங்களை பார்த்து பயந்து ஓடணும்? அண்ணே அவனுக்கு நோக்கம் என்னன்னே தெரியாதுண்ணே. ஏதாவது என்கவுண்டர் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ முதல்ல வா. அவங்க என்ன என்கவுண்டர் பண்ண முடியாதுடா. கட்சிக்காரங்களோட சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்கு. என்ன போட்டுட்டா 1000 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா உன்னை போட்டு தள்ளுறதுக்கு யோசிக்க மாட்டாங்கடா. டேய் என்னடா பாத்துக்கிறேன், நீ போ. உன்னை விட்டுல என்னால போக முடியாது. தயவு செஞ்சு வானே போலாம். டேய் இவங்களுக்கு பயந்துட்டு ஓடுனா எனக்கு தான்டா அசிங்கம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ போ. போடா. உன்னை விட்டு போக முடியாது, போக மாட்டேன். பைத்தியக்காரன் எனக்கு எந்த ஆபத்து இல்லடா. ஏன்னா நான் கட்சிக்காரன். என் மேல கை வைக்க யோசிப்பாங்க. டேய் ஆபத்தே உனக்கு தான்டா.